தனிப்பட்ட சந்திப்பாக வந்து ஜெயலலிதா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு விஜய். நான் மேடையில் சந்திக்கிறது இப்போ ரஜினி, கமல் எல்லாருமே மேடையில் சந்திச்சிருக்காங்க, எல்லா தலைவர்களுமே. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து ராகுல் காந்தியை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு விஜய். அதுக்கு பிறகு வந்து மோடியை சந்திச்ச வந்து காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த காட்சியும் இருக்குது, கலைஞரை சந்தித்த காட்சியும் இருக்குது. அப்போ எல்லாரையும் சந்திச்சு, அதாவது தனிப்பட்ட முறை சந்திப்பு நடத்துனது யாரு கேட்டால் அந்தரங்க சந்திப்புன்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இதான் வெளியே சொன்னாதான் தெரியும். இன்னும் ராகுல் காந்தியோட போட்டோ வெளியே வரல, அது அவர் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சது தான் வந்து ஒரு அந்தரங்க சந்திப்புன்னு கூட சொல்ல முடியும், மறைமுக சந்திப்புன்னு கூட சொல்ல முடியும். இவருக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டாருங்க விஜய். வந்த பிறகு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும், சரிங்களா, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அங்கேருந்து ஒரு ஐஆர்எஸ் ரிசைன்மெண்ட் வந்ததாக இருக்கட்டும், இப்போ இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து பிஜேபியில இருந்து ஒரு அழுத்தம் இருக்கு, அழுத்தமோ அல்லது வந்து கேட்டால் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு செயல் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியுது.